சசிகலா அம்மா அவர்கள் அவங்க வந்து கட்சியில ஏதாவது ஒரு புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது ஏதாவது ஒரு இதுல இருந்தாங்களா, எம்எல்ஏயா இருந்தாங்களா, மினிஸ்டரா இருந்தாங்களா, இல்ல கவுன்சிலரா இருந்தாங்களா? அதிமுகல இருந்து யார ஒருங்கிணைக்கணும்ன்றாங்க? ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி யாரு முதுகுல குத்துனவங்க, அதிமுக பேரை வந்து நாஸ்திப்படுத்தினவங்க, அவங்களை எப்படி நாங்க ஒருங்கிணைக்க முடியும்? ஓ பன்னீர்செல்வம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது தப்பு இல்லையா? அவர் ஆக்டிங் சிஎம்மா தானே இருந்தாரு, அவர் ஒரிஜினல் சிஎம்மா இல்ல. ஸ்ட்ராங்கா இன்னைக்கு அதிமுக இருக்குன்னா, எதிர்கட்சியாக இன்னைக்கு இருக்குன்னா அது மிக முக்கிய காரணம் ஐயா எடப்பாடியார் அவர்கள். அவர் கட்சிக்காக உழைத்திருந்தாருன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட காலகட்டத்தில இருந்து இருக்காரு அப்படின்றதுனா இந்த கழகத்துக்காக உண்மையா இருந்திருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஐயா எடப்பாடியாரோட பதவி தான் வேணும் அப்படின்ற உங்களோட குறிக்கோள், அது முடியாது. உங்களால வைத்தறிச்சல்ல நீங்க வெளியில போனீங்கன்னா அதுக்கு நம்மளோட பொறுப்பு கிடையாது. இவ்வளோ வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்றதுக்கு நீங்க போய் விஜய் வாழ்க, ஆதவ அர்ஜுன் வாழ்க சொல்றதுக்காக நீங்க வந்து அங்க போய் உட்காந்துருக்கீங்க. இல்ல தாவேக்காலே நிக்க சொல்லுங்க, ஜெயிப்பாரான்னு பார்க்கலாம். ஸோ இதை பத்தி பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. அவர்னால தான் இந்த வந்து அரசியல் மாற்றமே நடக்க போகுது அப்படின்லாம் கிடையாது. Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுக மகளிர் அணி துணை செயலாளர் திரு காயத்ரி ரகுராம் அவர்கள். வணக்கம் மேம். மேம், இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, நேற்று தாவேக்காவில் அதிமுகல இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர், ஒரு முக்கியமான ஒரு நிர்வாகியா இருந்தவர் திரு செங்கோட்டையன் அவங்க தாவேக்காவில் போய் இணைஞ்சிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்களே சொல்லிட்டீங்க, உங்களோட இதுலயே கொஸ்டின்லயே இருக்கு பதில். முக்கியமான இருந்தார், பாஸ்ட் டென்ஸ், அதாவது முன்னாடி இருந்தார், இப்போ இல்லை. கரெக்டா இல்லையா? இது அவராக சொந்தமாக எடுத்த ஒரு முடிவு. அழகாக நம்மளோட மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், கழக பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி அவர் தனியாக அவரோட உரிமை, அது அவர் எங்கே வேணால் போகலாம், எந்த கட்சியில் வேணால் சேரலாம், ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஆனால் அந்த டெசிஷன் எப்படி மக்கள் பார்க்குறாங்கன்றது தான் முக்கியம் இல்லையா மேம்? அவங்க வந்து அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட சொன்னதா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கிறப்ப அதை ஒருங்கிணைக்க முடியாம வெளியே ஏறினதுனால வேற வழி இல்லாம இப்ப தாவேக்கால போய் இணைஞ்சிருக்காங்க. எதுக்கு ஒருங்கிணைக்கணும்? ஒன்னாதானே இருக்காங்க. அதிமுகல இருந்து யார ஒருங்கிணைக்கணும்ன்றாங்க? ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி யாரு முதுகுல குத்துனவங்க, அதிமுகவை பேரை வந்து நாஸ்திப்படுத்தினவங்க, அதிமுகவை வந்து ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க, அவங்களை எப்படி நாங்க ஒருங்கிணைக்க முடியும்? செங்கோட்டையன் ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கலையா மேம்? அவர் நினைச்சிருந்தாருன்னா இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்க மாட்டாரு. இப்ப பழனிசாமி அவர்கள்ட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு கிடைக்கல, ஒருங்கிணைக்கணும்ன்ற முயற்சியில எந்த ஒரு பலனும் கிடைக்கல. அவர் சுயநலத்துக்காக தான் இருந்தாரே தவிர, அவர் என்னமோ அவர் வந்து கட்சிக்காக இருந்திருந்தாருன்னா, அவர் கட்சிக்காக உழைத்திருந்தாருன்னா, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட காலகட்டத்திலேருந்து இருக்காரு அப்படின்றதுனா இந்த கழகத்துக்காக உண்மையா இருந்திருக்கணும். ஓகேங்களா? இவர் தனக்காக மட்டும்தான் உண்மையா இருந்து வெளியில போயிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ அவருக்கு ஒரு சுயநலம் இருக்கு. அவர் வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன், நான் தான் செகண்ட் வந்தேன்னு இல்லை. ஆனால் இந்த இடத்துல வந்து ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான் இன்னைக்கு கழக பொதுச் செயலாளர். இயற்கையாக வந்து அவர் வந்து சுயம்பாக வந்திருக்காரு இன்னைக்கு பொதுச் செயலாளராக. அப்படி இருக்கும்போது மக்கள் அனைவருமே அதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. உங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ், நான் வந்து சீனியரிட்டி, நான் ஜூனியர் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் ஒரு முடிவெடுத்துட்டு நீங்கள் வெளியில் போயிட்டு ஒருங்கிணைக்கணும். எதுக்கு ஒருங்கிணைக்கணும்? யார் இவங்க? அம்மா சசிகலா அம்மா அவர்கள் அவங்க வந்து கட்சியில் ஏதாவது ஒரு புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது ஏதாவது ஒரு இதில் இருந்தாங்களா, எம்எல்ஏயா இருந்தாங்களா, மினிஸ்டராக இருந்தாங்களா, இல்லை கவுன்சிலராக இருந்தாங்களா? சொல்லணும் இல்லையா? இல்லை. அப்போ கட்சி பதவியில் ஏதாவது இருந்தாங்களா? அதுவும் இல்லை. அதே மாதிரி டிடிவி தினகரன் அவர்கள் அவர் வெளியில போயாச்சு. ஒரு நம்பிக்கை உரியவரா சசிகலா இல்லையா மேம்? நம்பிக்கையுடையவர்ன்றது வேற, என் ஃப்ரெண்டு வேற. அதுக்காக என் ஃப்ரெண்டு வந்து கட்சி நடத்தணும்ன்றது வந்து அது வேற. ஆனா ஆரம்பத்துல சின்னம்மா அப்படின்னு அதிமுக சின்னம்மான்றது வந்து அவங்களா வச்சுக்கிட்ட பேரு.
என்னை இப்படி கூப்பிடுங்கன்னு சொன்னது அவங்களா வச்சுக்கிட்ட பேர். ஸோ அதனால வந்து சின்னம்மா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவங்க வந்து ஐயா எடப்பாடியார் அவர்கள் கட்சி முடிவு பண்ணியாச்சு. நீங்களும் வந்து கட்சியை வந்து அவர் கையில் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் இல்லை இவர் வந்து ஓ பன்னீர்செல்வம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது தப்பு இல்லையா? அவர் ஆக்டிங் சிஎம்மாக தானே இருந்தார், அவர் ஒரிஜினல் சிஎம்மாக இல்லை. ஓகேங்களா? அவர் ஆக்டிங் சிஎம்மாக தான் இருந்தார். ஐயா எடப்பாடியார் அவர்கள் அவர் வந்து கட்சி அவர் கையில் எடுத்து இன்னி வரைக்கும் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து ஸ்ட்ராங்காக இன்னைக்கு அதிமுக இருக்குன்னா, எதிர்கட்சியாக இன்னைக்கு இருக்குன்னா அது மிக முக்கிய காரணம் ஐயா எடப்பாடியார் அவர்கள். அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அந்த வகையில் இருக்கும்போது சசிகலா அவர்களோ இந்த பன்னீர்செல்வம் அவர்களோ இந்த கட்சிக்கு என்ன காப்பாற்றுறதுக்கு என்ன செஞ்சுருக்காங்க? வந்து கட்சியோட ஆஃபீஸை வந்து உடச்சி நாஸ்தி பண்ணாங்க. அவங்க பொருள் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. அந்த மாதிரி இருந்த ஒருத்தரை எப்படி நீங்கள் கட்சிக்குள்ளே வந்து ஒருங்கிணைக்கணும்? அதையும் தாண்டி வந்து ஐயா எடப்பாடியார் அவர்கள் வாய்ப்பு கொடுத்து அவர் வந்து துணை முதல்வராக பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதை வேண்டாம் தூக்கி போட்டுட்டு போனது தான் நீங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து ஐயா எடப்பாடியாரோட பதவி தான் வேணும் அப்படின்ற உங்களோட குறிக்கோள். அது முடியாது. இது நடந்தாச்சு. இங்கே வந்து ஒரு கட்சியை வந்து கட்சி வந்து ஒரு அவங்க ஐயா எடப்பாடியார் அவரோட தலைமைக்கு இதில் தான் செயல்பட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களால் ஜீர்ணிக்க முடியல, உங்களால் வைத்தறிச்சல்ல நீங்கள் வெளியில் போனீங்கன்னா அதுக்கு நம்மளோட பொறுப்பு கிடையாது. அதே சமயத்தில் ஒருத்தர் நம்பி வந்து கட்சி கிடையாது. இந்த கழகம்ன்றது வந்து யார் ஆரம்பிச்சாங்க, எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றது ரீசன் வந்து இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சே நீங்கள் வந்து தப்பு செஞ்சுருக்கீங்கன்னா அது உங்களோட தப்பு தானே. அது கவலைப்படுறதுக்கு எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்றது தான் நான் சொல்வேன். மக்கள் மத்தியிலையும் வந்து இவங்க பண்ணுற ஆட்டம் என்னன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு பின்னாடி திமுக இருந்ததுன்றதும் கூட எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு வந்து திமுகவுக்கு போய் சேராம அவங்க தாவேக்கால போயிட்டு விஜய் கட்சியில போய் சேர்ந்திருக்காங்கன்னா விஜய் வாழ்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அங்க போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப அடுத்த அதை தான் அவங்க சொல்லி ஆகணும். வேற வழி கிடையாதுல்ல. அவர் அதுக்காக வந்து இவ்வளோ வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்றதுக்கு நீங்க போய் விஜய் வாழ்க ஆதவ அர்ஜுன் வாழ்க்கை சொல்றதுக்காக நீங்க வந்து அங்க போய் உட்காந்துருக்கீங்க. இவர் போனது தாவேக்காவுக்கு ஒரு பலம் இல்லையா மேம்? ஏன்னா இத்தனை ஆண்டு பலமுங்க எனக்கு புரியல. எனக்கு அதுதான் புரியல. பலம் எப்படிதான் நீங்க நினைச்சீங்கன்னா 2024 எலெக்ஷன் எடுத்துக்கோங்க. பாராளுமன்ற தேர்தல் போது டிடிவி தினகரன் அவரோட அட்வைஸால என்ன பண்ணாங்க, பழைய கிட்டத்தட்ட ஒரு 18 முன்னாள் எம்எல்ஏக்கள், ரொம்ப வயசானவங்க, ரொம்ப எப்பயோ எம்எல்ஏ இருந்தவங்க வந்து அண்ணாமலை கூட்டு போனார். ஞாபகம் இருக்கா? அதனால என்ன பலன் வந்துச்சு? ஓகேங்களா? இப்ப என்ன அவர் ஜெயிச்சாரா? அண்ணாமலை ஜெயிச்சாரா? ஜெயிக்க முடியல. ஸோ அதனால நீங்க வந்து போடுற ஸ்ட்ராட்டஜி வேற. ஆனா இந்த கழகத்தை நம்பி எத்தனையோ கோடி கணக்கான மக்கள் இருக்காங்க. இந்த கழகம் தான் வந்து பண்ணியிருக்கே தவிர தனிப்பட்ட முறையில் செங்கோட்டையன் அவர்கள் வந்து மக்களுக்கு எதுவும் செய்யலை. தனிப்பட்ட முறையில் கழகம் மூலமாக தான் மக்களுக்கு எல்லாமே போய் சேர்ந்துருக்கு. கரெக்டா? அது இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வழி நடத்தினது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதுக்கு முன்னாடி வழி நடத்தினவங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இந்த கழகம் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா அண்ணாவோட கொள்கைகளை வந்து அப்படியே இங்கே கொண்டு மக்களிடம் போய் சேர்க்கணும். அவரோட விஷன், தொலைநோக்கு பார்வை, அது என்னன்னு கொண்டு வந்தது இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினால்தான் சாத்தியமாக முடிஞ்சுது. அதுதான் இன்னைக்கு நடக்குதே தவிர இன்னைக்கு திமுகவோட என்ன பண்ணாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றுமே பண்ணலை திமுக கம்பேர் பண்ணும்போது. மேம் நீங்க சொன்னிருந்தீங்க இப்ப செங்கோட்டையன் போனது வந்து தாவேக்காவுக்கு என்ன பலம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்ப ஜெயலலிதா அம்மையார் வந்து பிரச்சார கூட்டத்துக்கு போகும்போது திட்ட வகுத்ததே இவருதான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அவரே சொல்லிக்கிறாரு. இல்ல மேம், பல மூத்த அரசியல்வாதிகள் விமர்சகர்கள் சொல்ற அந்த ஒரு கருத்து அதுதான். அவங்களோட கருத்து இல்லாம அது நடந்திருக்கு மேம். என்ன நடந்திருக்கு? ஜெயலலிதா அம்மையாருடைய ஒரு பாராட்டையும் பெற்றிருக்காரு. அதை வந்து அவங்களே அவர் பண்ண வேலைக்கு வேணா பாராட்டு பெற்றிருக்கலாம். இப்ப பண்ற வேலைக்கு பாராட்டு பெற முடியுமா? புரட்சி தலைவர் அம்மா கிட்ட இருந்து கேக்குறேன். இப்ப தாவேக்காவுக்கு அது பலம்னு ஏன் சொல்றாங்க? இல்ல தாவேக்காவுல எந்த ஒரு மூத்த திருப்பி புரியல. அதுதான் நான் சொல்றேன்.
இப்போ வந்து அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அதிமுகக்கும் திமுகக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல. இது வந்து ஒரு உண்மையான கழக நிர்வாகியாகவும் ஒரு முன்னாள் அமைச்சராகவும் ஒரு ஒரு உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய கழகத்தோட அப்படியே நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஆள் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? நான் சொல்லட்டுமா இப்போ அதே மாதிரி இன்னொரு வார்த்தை? அவர் ஏற்றுப்பாரா? கருணாநிதிக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்னு சொன்ன ஏற்றுப்பாரா? அப்போ வந்து தாவேக்கால வந்து செங்கோட்டையன் அவர்களை வந்து சேர்த்துக்கிட்டாங்கன்னா அப்போ வந்து கருணாநிதி அவர்களை சேர்த்துக்கிட்டது சமம் தானே? திமுகவுல இருந்து அவரை கூப்பிட்டு அவர் அங்க போகலன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எதுக்கு இந்த கம்பேர் பண்ணணும்? ரெண்டுமே உண்மையான தொண்டனா இருந்தா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் உண்மையான ஒரு தொண்டனாக இருந்திருந்தாங்கன்னா, இந்த கழகத்துக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு இருந்திருந்தாங்கன்னா இந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாருன்னு தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? அவருக்கு ஒரு அதிருப்தியில அந்த வார்த்தையை அதிருப்தினா அப்ப என்ன மெச்சூரிட்டி இல்லைன்னு அர்த்தம். நீங்க அப்புறம் இவ்வளவு வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் உங்களுக்கு என்ன பேசணும்னு தெரியலன்னா அது தப்பு இல்லை இல்ல? உங்க டிசிஷனும் தப்பா இருக்கேன். தாவேக்காவில் இணைஞ்சது சொல்றீங்க. அவரோட டிசிஷன் அது அவங்க தப்போ ரைட்டோன்னு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இங்கே இருந்த ஒரு மனிதர் உங்களோட ஸ்டெப்பு வந்து கீழே போயிடுது அப்படின்னு தான் நான் சொன்னேன். அதிமுகல இருந்தப்ப அவருக்கு சரியான மரியாதை கிடைக்கல அப்படின்றத எல்லா இடத்துலயும் அவர் பதிவு செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப தாவேக்காவே அப்படி பார்த்தாச்சுன்னா நான் வந்து எனக்கு பாஜகல வந்து எனக்கு நிறைய நல்ல மரியாதை கொடுத்தாங்க. நான் அங்க வந்து ஒருத்தர்னால எனக்கு வந்து பிரச்சனை வந்ததுன்னா நான் வெளியில வந்துட்டேன். ஓகேங்களா? அதுக்காக நான் உட்காந்துட்டு நான் வந்து ஒருங்கிணைக்கணும், நான் சொல்றது தான் கேட்கணும்னா கேட்பாங்களா? மோடி நான் சொல்றது கேட்கணும் அப்படின்றது தான் கேட்பாங்களா? இல்லை வந்து நம்ம அமித்ஷாஜி நான் சொல்றது தான் கேட்கணும்னா கேட்பாங்களா? அவங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு தலைவர் இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது அவங்க நினைக்கிறது தான் அவங்க வந்து மக்களுக்கு செய்யணும்னு நினைப்பாங்க. என் ஃபைட் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்சது அவன் என் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. அப்படி டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணும்போது நான் எனக்கு வந்து அது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நான் வெளியில் வரும்போது அந்த தலைமைத்தன்மை எனக்கு பிடிக்கலன்னு தான் நான் வெளியில் வந்தேனே தவிர கட்சியை வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல கூட இப்போ என்கிட்ட இருந்த ஒரு சின்ன ஒரு தனிப்பட்ட மெச்சூரிட்டி கூட இருந்த கூட அவருக்கு இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். நான் இப்போ அவர் வந்து மேற்கு மாவட்டங்கள்ல தொடர்ந்து 8 முறை 9 முறை எம்எல்ஏவா இருந்தவர். இப்போ அவர் போனது யாருனால? அவங்க தொகுதி யாருனால எதை மீன் பண்றீங்க மேம்? யாருனால? அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினால தான். தனிப்பட்ட சொல்லுங்க, இப்போ தனியா நிக்க சொல்லுங்க, இல்ல தாவேக்காலே நிக்க சொல்லுங்க, ஜெயிப்பாரான்னு பார்க்கலாம். கண்டிப்பா அவருக்கு பொறுப்பே கொடுத்துட்டாங்க. பொறுப்பு கொடுக்கறதுக்கு மக்கள் மத்தியில வந்து அவங்க கொண்டாடுறாங்க. இங்க ஈரோடுல கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அவர் போயிட்டாருப்பா நிம்மதி போச்சு அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து எவ்வளோ வந்து சுயநலத்துக்காக அவர் இருந்தாருன்றது வந்து வெட்ட வெளிச்சமா இன்னைக்கு எல்லாருக்கும், தொண்டர்களுக்கும், மக்களுக்கும், அங்க இருக்கிற மக்களுக்கும், அங்க இருக்கிற கழக நிர்வாகிகளுக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஸோ உங்களோட சூழ்ச்சிகள் நீங்கள் யார் சொல்லி நீங்கள் இதெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தீங்கன்றது, திமுக சொல்லி தான் நீங்கள் இதெல்லாம் விளையாடுறீங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர் எடுத்த முடிவுக்கு நாங்கள் ஏன் வருத்தப்படணும்னு தான் நான் கேட்குறேன். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் பெரிய அவர்னால தான் இந்த வந்து அரசியல் மாற்றமே நடக்க போகுது அப்படின்றலாம் கிடையாது. அதிமுகல வந்து வெளியேறினவங்க பெரும்பாலும் திமுகல தான் போய் இணைஞ்சாங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல தாவேக்காவை முன்னிறுத்த வேற வழி இல்லை. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல தான் ப்ராடக்ட் இருக்கு. ஓகேங்களா? திமுகலையும் ப்ராடக்ட் இல்லை, தாவேக்காலையும் ப்ராடக்ட் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இதுலேருந்தே புரிஞ்சுக்கோங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வந்து ஒரு கரெக்டான நிர்வாகிகளும் கரெக்டான அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ உங்களுக்கும் தெரியுது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எடப்பாடி பழனிசாமி வந்து தனிச்சையா முடிவு எடுக்கிறாரு அப்படின்ற காரணத்தை காட்டி தனிச்சையா முடிவு எடுக்கிறாருன்னா இங்க இருக்கிற மற்ற எத்தனையோ மினிஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க, எத்தனையோ எம்எல்ஏஸ் இருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட கேட்பாங்க, அவர் எவ்வளோ சிம்பிள் மேன். எல்லார்கிட்டையும் வந்து அவரோட டிசிஷன் கேட்குறாரு, எல்லாரோட இது எடுக்கிறாரு. கடைசியில் என்ன கரெக்டோ அதுதான் அவர் எடுக்கிறாரு. ஓகேங்களா? எது கரெக்டோ அவர் அதான் செய்கிறாரு. புரட்சி தலைவி அம்மாவும் அப்படிதான் இருந்தாங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அப்படிதான் இருந்தாங்க.
ஓகேங்களா? இல்லை செங்கோட்டையன் அவர்களை பற்றி அவர் சொல்கிறது தான் நாங்கள் கேட்டு பண்ணோம்னா அவர் அதுக்கு அந்த இடத்துல உட்காந்துருக்கணும். அவர் இல்லையே. 2 முறை வாய்ப்பு வந்து நான் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. விட்டு கொடுக்குறேன்றது வந்து வார்த்தையே கிடையாதுங்க. அப்போ அதுக்கு தலைமை தன்மைக்கான ஒரு இதே கிடையாது. கட்சி உடையப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நான் That's பண்றதா very wrong. சொல்றாங்க. That's very wrong. அந்த இடத்துக்கு வந்து நான் சூட்டபிள்னா நான் தான் அங்கே இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் சூட்டபிள் இல்லை, அதனால தான் இயற்கையாகவே நீங்கள் இல்லை. ஓகேங்களா? உட்காந்துட்டு இப்போ நான் அங்கே இல்லை, நான் இங்கே இல்லை அப்படின்றது வந்து நீங்கள் சொல்ல முடியாது. ஓபிஎஸ் அவர்களும் அது சொல்ல முடியாது. தட் இஸ் இயற்கையா யூ ஆர் நாட் செலக்டட். அது அவங்க 2 பேருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதை திருப்பி உட்காந்துட்டு பெக் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது தப்பு. பெக் பண்ணிட்டு ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது அவங்களுக்கு தான் நான் தவறாக போய் முடியும் அப்படின்றத நான் சொல்வேன். இன்னொன்று, இப்போ பிஜேபி தான் செங்கோட்டையனை தாவேக்குள்ள அனுப்புனாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க? அது செங்கோட்டையன் அவர்கள் தான் சொல்லணும். யார் அமிச்சாங்க அவரை, சொந்தமாக முடிவெடுத்தாரா இல்லையான்றது நான் சொல்ல முடியாது இல்லையா? சமகால அரசியல் நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.